Dear 11th students, in this video we go to see the topic Everest is not the only peak, written by Kulothungan. 5th unit poem Everest is not the only peak, written by Kulothungan. Before we go to the poem, let's see about the writer, the poet Kulothungan. Okay. The poet's true name, Professor V.C. Gulandaiswamy. V.C. Gulandaiswamy is period 1929 to 2016. Known as Kulothungan, is an eminent technologist. Eminent here means popular technologist, a man of letters, and an educationist, known for his pioneering contribution in hydrology, literature, and education. இந்த 3 ஃபீல்டுலையுமே கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னால் இந்த V.C. குழந்தைசுவாமி ஹைட்ராலஜிலையும் லிட்ரேச்சர்லையும் எஜுகேஷன்லையும் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். He has authored 6 volumes of poems and 7 of prose essays, which earned him the Thiruvalluvar Award from the government of Tamil Nadu in 1999. Tamil Nadu government awarded him Thiruvalluvar Award in the year 1999. He won the Sahitya Akademi Award in 1988 for his book Valum Valluvam. 1988ல இந்த குழந்தைசுவாமி இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய புக்கு வாழும் வள்ளுவம். His works deal with themes that reflect the gamut of human progress and the all-pervasive human efforts. இவருடைய படைப்புகள் எல்லாமே மனித இனத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி, மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? Let's move on the poem. We are proud and to feel so tall, our virtues though be few and small. Our nature, it is that whatever we try, we do with devotion deep and true. In this stanza, the poet says that here virtues means good qualities. Though our good qualities are few and small, we do it with interest and dedication, which brings out improvements. அதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குட் குவாலிட்டிஸ் கொஞ்சமா இருந்தாலும் சரி, அந்த குட் குவாலிட்டிஸை, அந்த டேலண்ட்டை இன்ட்ரெஸ்டோட இன்வால்மெண்டோட பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் we do with devotion deep and true. Devotion means dedication. Deep and true. Deep ஆழமாக, true உண்மையாக நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, அது ஒரு டெடிகேஷனோட உண்மையாக ஆழமா என்ன செய்யணும்னா அந்த செயலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா which brings out improvement. அது நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இந்த poet என்ன செஞ்சிருக்கிறார்னா சொல்லியிருக்கிறார். We are proud and to feel so tall, our virtues though be few and small. நம்மளுடைய virtues few கொஞ்சமா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும், our nature it is that whatever we try, நாம என்ன முயற்சி பண்ணாலும், எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணினாலும், we do with devotion deep and true. அதை ஒரு டெடிகேஷனோட டீப்பாகவும் ட்ரூவாகவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா which brings out improvement அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஓகேவா? இதுல
இந்த we are proud and to fail so tall அப்படிங்கக்கூடிய இந்த லைன் அடிக்கடி இந்த போயம்ல வர்றதுனால இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. we are proud and to fail so tall அப்படிங்கக்கூடிய லைன் கொடுத்து பொய்டிக் டிவைஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ரெப்படிஷன் எழுதிரு. நீ தமிழ்ல படிச்சிருப்ப இல்லையா, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு. அது வந்த சொல்லே மீண்டும் வந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இது வந்த சென்டென்ஸே திரும்ப திரும்ப வருது, அதனால ரிப்பீட் ஆகுது. அதனால இது என்னது அப்படின்னு சொன்னா ரெப்படிஷன். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டென்ஸா பாரு. Defeat we repel, courage our foes, cringing from others we having to done, to seek a gain we adore none. We are proud and fail so tall. இப்போ defeat we repel here means actually cancel அல்லது remove அப்படிங்கிற மீனிங். defeat we repel, courage our foes. அதாவது நம்ம தோல்வியை சந்திச்சாலும் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனசு விடாம என்ன செய்யணும்னா ஃபைட் பண்ணி உண்மையாவே ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கணும். அதன் மூலமா நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய எய்மை ரீச் ஆகணும். கிரிங்கிங் ஃப்ரம் அதர்ஸ் we having to done, அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சி பெக் பண்ணி ஜால்ரா போட்டு அதன் மூலமா அந்த வெற்றியை நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அடையக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. டு சீக் எ கெயின் வி அடோர் நன், கும்பிடு போட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஜால்ரா போட்டு அந்த மாதிரியான ஒரு வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. we are proud and fail so tall. அதாவது அப்படி பெற்ற அந்த வெற்றியை விட தோல்வி கௌரவமானது. அதாவது ஜால்ரா போட்டு கும்பிடு போட்டு கெஞ்சி அதன் மூலமா கிடைக்கிற வெற்றியை விட தோல்வி புனிதமானது மட்டுமல்ல கௌரவமானது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. We deem it our duty and mission in life to bless and praise the deserving ones. Never shall we fail in what we commit, shall nourish the ones that nourish the world. அதாவது டீம் அப்படின்னா திங்க், கன்சிடர் பண்றது, நினைக்கிறது. we deem it our duty and mission in life. நம்ம வாழ்க்கையில என்ன கடமை அப்படிங்கிறத ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இது எனது கடமை அப்படின்னு நினைச்சு செஞ்சோம் அப்படின்னாலே போதும். அந்த செயலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்டா பண்ணுவோம். எந்த விதமான குற்றங்குறையும் இல்லாம நம்ம பண்ணுவோம். அதையும் மீறி தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜெயிச்சவங்களை நாம என்ன செய்யணும்னா வாழ்த்தணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்புல. டு பிளஸ் அண்ட் பிரைஸ் தி டிசர்விங் ஒன்ஸ். டிசர்விங் ஒன்ஸ் அப்படிங்கக்கூடியது டேலண்டட் பர்சன். ஒரு டேலண்டட் பர்சன் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை வணங்கி என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்த்தி அவனை என்கரேஜ் பண்ணணும். தோல்வியை ஏத்துக்கிடணும்னு சொல்றாரு. இப்ப அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப், அவருடைய தோல்வியை ஏத்துக்கிடாம இப்ப வரைக்கும் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தோல்வியை ஏத்துக்கிடக்கூடிய மனப்பான்மை வேணும். அதத்தான் இந்த பொய்டிக் லைன்ல சொல்றாப்ல. we deem it our duty and mission in life to bless and to praise the deserving ones. ஒரு டேலண்டான ஒரு பர்சன் ஜெயிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனது வெற்றியை அங்கீகரிச்சு என்ன செய்யணும்னா வாழ்த்தி என்கரேஜ் பண்ணணும். never shall we fail in what we commit, shall nourish the ones that nourish the world.
அதாவது அவனை நரிஷ் அப்படின்னாலே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நல்லவர்களையும் நல்ல விஷயங்களையும் வெற்றியையும் நல்ல முறையில் பெற்ற வெற்றியையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்கரேஜ் பண்ணணும். அதே நேரத்தில் நமக்கு தோல்வி வந்தாலும் துவண்டு விடாம என்ன செய்யணும்னா அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத தான் சொல்றாரு. அடுத்து பாரு, we are proud of the position we. இப்ப நாம என்ன பொசிஷன்ல இருக்கோமோ அந்த பொசிஷனை நினைச்சு முதல்ல நாம பெருமைப்படணும். இப்ப நம்மளுடைய நிலை என்ன? ஏதோ குடும்பம் ஓடுது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்டஸை நினைச்சு என்ன செய்யணும்? அந்த பொசிஷனை நினைச்சு பெருமைப்படணும். அப்படி பெருமைப்படாம இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா மன உளைச்சல் வருது, கஷ்டம் வருது, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. அப்போ உன்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நினைச்சு அப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பொசிஷனை நினைச்சு நீ பெருமைப்படு. ஹோல்டு ஹம்பிள் அஸ் வி ஆர். அதான் சொல்றாரு. வி ஆர் ப்ரவுட் ஆஃப் தி பொசிஷன் வி ஹோல்டு ஹம்பிள் அஸ் வி ஆர். நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், அப்ப இருக்கக்கூடிய அந்த பிரசன்ட் பொசிஷனை முதல்ல என்ன செய்யணும்னா நாம மதிக்கணும். நாம அதை நினைச்சு பெருமைப்படணும். Our pride springs from the way we live. Ours is a path of dignity and honor. path அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வே. நாம செல்லக்கூடிய அந்த வே எப்படி இருக்கணும், பாத் எப்படி இருக்கணும்னா டிக்னிட்டி அண்ட் ஹானர். டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம், அதாவது சுய கௌரவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது சுய கௌரவமா இருக்கணும். அதே நேரத்தில் ஹானர் நேர்மையா இருக்கணும். சுய கௌரவத்தை இழந்த வெற்றியை விட சுய கௌரவத்தை காப்பாற்றி கிடைத்த தோல்வி எவ்வளவோ பெரிய விஷயம், மதிக்கத்தக்கது, வணங்கத்தக்கது. அப்போ நம்மளுடைய வழி நம்மளுடைய வே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணியமா இருக்கணும், அதே நேரத்தில் நேர்மையா இருக்கணும். நாம இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன அப்படிங்கறத உணர்ந்து அதை மதிச்சு அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கடமையை நாம பண்ணிக்கிட்டே இருக்கணும், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஒரு நாள் அந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். A life that knows no kneeling and bending, we are proud and feel so tall. அடுத்தவங்கள்ட்ட போய் நீலிங் மண்டியிடுவதோ, பெண்டிங் தலை குனிஞ்சி வணங்குறதோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஒரு டிக்னிட்டியோட ஹானரோட இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு பெருமையானது. அதில் கிடைக்கக்கூடிய தோல்வி பெருமையானது. டிக்னிட்டியோடையும் ஹானரோடையும் இருக்கும்போது அதை விட்டுட்டு அந்த வெற்றி என்ற ஒரு நோக்கத்துக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் மண்டியிடுறது, கூனி குறுகி போய் நிக்கிறது, ஜால்ரா போடுறது, அது ஒரு பெருமையான வாழ்க்கை அல்ல. We are proud and feel so tall. அது உயர்வு கிடையாது. டிக்னிட்டியோடையும் ஹானரோடையும் இருந்த கிடைத்த அந்த தோல்வி உயர்வானது. ஆனா டிக்னிட்டியும் ஹானரையும் இழந்து பெற்ற வெற்றி உயர்வானது அல்ல, ரொம்ப மலிவான ஒரு விஷயம் அப்படிங்கறத தான் போயிட் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சொல்றாரு. ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இந்த 4 ஸ்டென்சாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 4 ஸ்டென்சாஸ்லயுமே பாரு போயிட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. நேர்மையான வழியில போகணும். அடுத்து என்னது, ஜெயிச்சவங்களை வெற்றி பெற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும்.
நாம இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம மதிக்கணும். கண்ணியம், நேர்மை இந்த ரெண்டும் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா?